என்ன ரொம்ப வில்லத்தனமா யோசிக்க வச்சிடாத. அது உனக்கு நல்லதில்ல. ஏன்னா உன்னை பார்க்கும்போது என் மனசு என் கண்ட்ரோலையே இருக்க மாட்டேங்குது. ரொம்ப டிஸ்டர்ப் பண்ற. உன்னை எதுவும் பண்ணிடக்கூடாதுன்னு ரொம்ப கண்ட்ரோலா இருக்கேன். ஏய், அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. செருப்பு பிஞ்சிரும். என்னை எதிர்த்து நேருக்கு நேரா நிக்க துப்பு இல்லாம கேவலமான பிளான போட்டு வர வச்சிருக்கேன். நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? இந்த மாதிரி ஒரு கேடு கெட்ட பிறவியோட எப்படி ஒருத்தி வாழ்வா? அதான் உன் பொண்டாட்டி உன்னை விட்டுட்டு போயிட்டா. கயல், நீ என்ன வேணா பேசு. அதுக்காக நான் கோவப்பட்டுட்டு கிடைச்ச இந்த அழகான சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணாம விட மாட்டேன். இன்னைக்கு என்னோட நோக்கமே வேற. நான் நினைச்சது நடக்கிற வரைக்கும் என் மைண்ட் வேற எதுக்கும் டைவர்ட் ஆகாது. கையல், உனக்கு இந்த நிலைமை தேவையா? நான் இஷ்டப்பட்டப்பவே நீயும் இஷ்டப்பட்டு என்ன அரவணைச்சிருந்தேனா உனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குமா? என்ன பகைச்சுக்கிட்ட அது எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்கு பாரு. என்ன தப்பிக்கலான்னு பிளான் பண்றியா? இங்க இருந்து உன்னால எங்கேயுமே தப்பிக்கவே முடியாது. இங்க இருந்து நீ போகணும்னா கூட அதை நான் தான் முடிவு பண்ணணும். ஆமா, நீ இப்படி ஒரு படியை சுமந்துக்கிட்டு எப்படி நீ காலம் முழுக்க நிம்மதியா வாழ முடியும்? வெளியில தலை காட்ட முடியாதே. போற வர இடத்துலலாம் இவ அந்த மாதிரி பொண்ணாச்சே. உன்னை வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் பேசி அவமானப்படுத்துவாங்க. இதெல்லாம் தாங்கிக்கிட்டு உன்னால எப்படி வாழ முடியும்? நீ வேற மானஸ்தியாச்சே. ஒருவேளை அவமானம் தாங்க முடியாம தூக்கு மாட்டிட்டு செத்துருவியோ?